பொதுவா ஒரு நாடு யுத்தத்த நோக்கி போது, இல்ல யுத்தத்த முடிச்சுட்டு நிக்குது அப்டின்னாலும், அடுத்தடுத்து பஞ்சாயத்துகள் வந்துகிட்டே இருக்கும்ல, அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஆயுத வியாபாரிகளோட நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா உத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே கூட்டம் தான் வந்து போயிருக்கும். ஆயுதத்த எப்படி விக்க முடியும்? இந்த மாரி பிரச்சனை வந்தா தானே, வரலைன்னா வர வச்சிர வேண்டியது தானேங்கிறது தான் அவர்களோட தியரி. ஆனா இந்தியா இப்ப வலுவான ஒரு 3 நாள் யுத்தத்துல பாகிஸ்தான மண்டியிட வச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஆயுத வியாபாரிகளோட நடமாட்டம் இந்தியாவ சுத்தி எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்தியா கிட்ட போறதே இல்ல. ஏன் அப்டின்னா, இந்தியா கிட்ட போனா அவன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர மட்டும் தான் கேட்பானே ஒழிய, நம்மகிட்ட ஆயுதம் வாங்க மாட்டான். ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்துப்படி தான் போவாய்ங்க. அவனுங்க உள்நாட்டு உற்பத்திய தாறுமாறா இன்கிரீஸ் பண்றதுல இருக்காய்ங்க. அவனுங்க ஏறக்குறைய பாகிஸ்தான நல்லா சோதனை கூடமாவே வச்சுக்கிறாய்ங்க. எந்த நாட்டுக்கும் கிடைக்காதது எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு இந்தியா அறிவிச்சுட்டே போயிருச்சு. எப்புட்றா அப்படின்னு கேட்டா, நாங்க ஆயுதங்கள் தயாரிப்போம். அத சோதிக்கிறதுக்கு பாகிஸ்தான் வழிய வந்து சிக்குவான். அவன் மேல சோதனை செஞ்சு அதோட அக்யூரசிய காட்டிருவோம். நீ வாங்கிக்கப்பா! இப்ப என்ன? அப்படின்ட்டாய்ங்கடா. அப்படின்ட்டு ஒரு பயம் இப்ப எட்டி பார்க்கிறதே இல்ல. காரணம் இதான். இந்தியா தன்னோட ஆயுத பலத்த காரணம் இந்தியாலயே செஞ்ச ஆயுதங்கள பாகிஸ்தானுக்கு எதிரா பயங்கரமா பயன்படுத்தி, அத அக்யூரசி, தாறுமாறான மைலேஜ் எல்லாத்தையும் தூக்கி களத்துல வச்சு, பையர்கள தேட ஒரு பெரும் கூட்டத்தையே அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதே மாரி நெறைய பொருட்கள் நம்ம விக்கலாம் தடை வச்சிருந்தோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. நியூக்ளியர் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களே ஏகப்பட்டது தடை பட்டியல்ல இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி விட்டு ஏகப்பட்ட பட்டியல்ல ஏகப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட்ட உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, இது பூராமே ஆயுதம் விக்கிறோம் அப்படின்னு கிளம்ப முடியாது. மஞ்ச பைய தோள்ல போட்டு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆயுத சந்தைகள்ல புது பிளேயரையும் வரவிட மாட்டான். எந்த சந்தையிலயும் புது பிளேயருக்கு இடம் கிடையாது. பழைய பிளேயர் ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு தான் இருப்பான். அதையும் மீறி விளையாட்ட ஆரம்பிச்சு கொடிய பறக்க விடணும். அதுக்கு இந்த மாரி எல்லா பொருட்களையும் கிளச்சு போட்டா மட்டும் தான் முடியும். ஒத்த பொருள வச்சுக்கிட்டு கிளம்பி போனோம்னா, நம்மள திருப்பி விட்டுருவாய்ங்க. இப்படி இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பயங்கரமா யாருமே எதிர்பார்க்காத வகையில தாறுமாறா பூம் ஆகுது. டிஃபென்ஸ்ல உள்ள துறைகள்ல உள்ள பங்குகள் அப்படிங்கிறது ஹிட் அடிக்குது. பொதுவாவே ஒரு யுத்தத்த சந்திக்கும்போது மார்க்கெட் டவுன் ஆகும். ஆனா, அப்படி ஆகவே இல்ல. பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்னு சொல்லும்போதும் பெருசா ரியாக்ட் பண்ணல. நார்மலான ரியாக்ஷன் தான். அப்நார்மலா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கடுத்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா ஆப்பரேஷன் சிந்தூர் நடத்தும்போதும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாகிஸ்தான் மண்டியிட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல அதோட தாக்கம் இருந்துச்சு. எப்படி? நெகட்டிவாவான்னா பாசிட்டிவா சல்லுன்னு ஸ்டாக் ஏறி போச்சு. இப்படி ஒரு ரியாக்ஷன யாருமே எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் அமெரிக்காவோட பங்கு வர்த்தகமே செங்கடல்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னா அங்க விழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்தியா அப்படியே ஆப்போசிட்ல வச்சு திருப்பி அடிக்கவும், எல்லா பயலுக்கும் அதிர்ச்சி. இப்ப அடிச்சது மட்டும் கிடையாது. இந்த யுத்தங்கள்ல மெயினான மைலேஜ் எது எடுத்துச்சு? ஆளில்லா விமானங்களோ, மிசைல்களோ எது நம்ம பாகிஸ்தான்ல போட்டதில்ல. இப்ப அடுத்த கட்டமா இந்தியா இத 2யும் நல்ல சாலிடான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்க்குள்ள கொண்டு வந்தனால தான், இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிக்க முடிஞ்சுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எதிரிகளும் இத பார்த்து தான் இப்ப பயப்படுறாய்ங்க. ஆனா இது பத்தாது அப்படிங்கிற மாரி 5த் ஜெனரேஷன் விமானத்த தயாரிக்க இந்திய அரசாங்கம் உத்தரவு கூடவே குடுத்திருக்கு. ஒரு பக்கம் டிஃபென்ஸோட சேல்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் முக்கியமான அடுத்த வெர்ஷன்கள உற்பத்திக்குள்ள கொண்டு வரதுக்கான தயார் நிலைக்கு வந்துட்டோம். இதுல பெரிய அளவு சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த ஃபைட்டர் ஜெட் விவகாரம் மத்த ஆயுதங்கள் மாரி கிடையாது. இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இன்ஜின் தான். அந்த சைடே நம்ம தல வச்சு படுக்கல. இப்ப திடீர்னு இன்ஜினுக்கு எங்க முடியும்? வழக்கம் போல வெளியில இருந்து வாங்கி தான் ஆகணும். அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள்ட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். வேற வழியே இல்ல. ஒருத்தன்ட்டயும் கிடையாது அப்படிங்கிறதும், இவர்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறனால, நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாய்ங்களான்னு கேட்டா, நல்லா பண்ணானே அமெரிக்க பய! இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இல்ல. அந்த மாரி தான் வந்துகிட்டு இருக்கும். பிரான்ஸ பொறுத்தவரை ஒரு டெக்னாலஜி ஷேரிங்க்கு அவர்கள் நம்ம கிட்ட உடன் வந்திருக்கார்கள். அந்த எவ்வளவு தூரம் வருது அப்படின்லாம் தெரியும். இவ்வளவு நாள் மல்லு கட்டுன மாரி பல்லு கட்ட முடியாது. காரணம் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஒரு டெக்னாலஜி ஷேரிங்க நோக்கி வரும்போது, மத்த நாடுகளும் வந்து தான் ஆகணும். வராட்டியும் டிலே பண்ணாம குடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் இந்த ஃபைட்டர் ஜெட் விவகாரம் அப்படிங்கிறது நல்ல விஷயம், பெரிய விஷயம். எதிரிகள அப்படியே மிரட்ட வச்சிருக்கு இப்பவே. ஏன் அப்டின்னா, சீனாவும் ஃபைட்டர் ஜெட் வச்சிருக்கான் 5த் ஜெனரேஷன். ஆனா ஒரு பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். காசு குடுத்தாதான் கூட உள்ள கூட்டாளியே ஒத்துக்குவேன் அப்டிங்கிறான்.
அப்படி இருக்கும்போது நம்ம கையில வந்தா பெர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேண்டாம். சீனாவ காட்டிலும் அதிகமாவே ஒரு படி இருக்கும். அதே மாரி சேல்ஸு அப்படிங்கிறது இந்த ஆயுத சந்தைகள்லே டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா தான். அவர்களோட ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, இதுல அமெரிக்க ஆயுதங்கள்ல 1008 கண்டிஷனுக்கு நம்ம ஒத்து போணும். அப்படி ஒத்து போய் எடுத்துட்டு வந்து அது பொம்மை மாரி தான். ரிமோட் அங்க குடுத்துட்டு, இப்ப இங்க கார வாங்கிட்டு வந்த மாரி ஆயி போயிரும். இந்த குட்டி பிள்ளைய ரிமோட் கார் பின்னாடி ஓடு அப்படின்ட்டு கையிலேயே அம்மா, அப்பா வச்சு அழுத்துற மாரி ஆயி போயிரும். அதனால பெரிய அளவுல பெரிய நாடுகள் தாறுமாறா இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறார்கள். விலையும் கூட அவன் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, புது புது பிளேயர்கள் வரும்போது அந்த அஸ்திவாரமும் கொஞ்சம் ஆட்டம் காணும். அப்ப அந்த ஆட்டம் காணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு ஈஸியா ஒரு வாய்ப்பா மாறிரும். ஆனா அவன் விடுவானா அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். அப்ப சின்ன சின்ன ட்ரபிள்கள் இருக்கும். அத தாண்டி இந்தியா வரணும். இதே வேகத்துல ஃபைட்டர் ஜெட்ட நோக்கி போனோம், இன்ஜின நோக்கி போனோம் அப்புட்ன்னா, அதுவும் ஏறக்குறைய ஒரு காலத்துல கை குடுத்து தானே ஆகும். இப்பவே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டா தான். காரணம் ஃபைட்டர் ஜெட்டுக்கு இப்போ உத்தரவு குடுத்தாலும், இந்த 5த் ஜெனரேஷன் நம்ம கைக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயி போயிரும். சாலிடா 10 வருஷம். போட்ட டாரிஃபே. இப்ப ஏதாச்சும் மிஸ்மாஷ் ஆச்சு, உலக சூழ்நிலை மாறிச்சு, உள்ளூர் சூழ்நிலை மாறிச்சு, டெக்னாலஜி மாறிச்சு, ஏதோ ஒரு எக்யூப்மென்ட் டிலே ஆகுது வெளியில இருந்து வர அப்டின்னா, இன்னும் சில வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இப்பவே இன்ஜின் தொடர்பான விவகாரங்களுக்கு போட்டோம் அப்டின்னா, ஏறக்குறைய எத்தனையோது வருஷம் உருப்படியா வேல பண்ணணும். சும்மா ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்டின்ட்டு அப்புறம் தளபதியே, "ச்சீ! இந்த பயலுகள நம்ப நான் தயாரா இல்ல. அவன் ஒண்ணுமே குடுக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுற அளவுக்கு ஆயி போயிரும். அதனால உருப்படியான ஆட்கள உள்ள இறக்கி பண்ணால், காவேரி இன்ஜின் மாரி பிரச்சனை வராம இருக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல காவேரி இன்ஜினே களத்துக்கு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்திய அரசாங்கம் அத நோக்கி வேலை செய்யணுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களோட கோரிக்கை. ஆனா இப்ப சமகாலங்கள்ல பெரிய அளவுல ஆயுத சந்தைகளுக்குள்ள பூஸ்டப் ஆயி நுழைஞ்சு போய்க்கிட்டு இருக்கும்போது, பெர்ஃபார்மன்ஸ் எங்கே அப்படின்னு யாரும் கேட்றக் கூடாது அப்படிங்கிறக்காக, கடவுளா உருவாக்குன சூழ்நிலை மாரி ஆறிப்போச்சு. பாகிஸ்தானுக்குள்ள வெளுத்து எறிஞ்சுட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் பிச்சுக்கிச்சு. இப்பயே வாங்கிக்க, இல்ல ரேட்டு கூடி போயிரும், இல்ல புரொடக்ஷன் லேட் ஆகி போயிரும். ஜாக்கிரத அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிரட்டி விக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. இதே வேகத்தோட தான் இப்ப அடுத்த கட்ட எல்லா விஷயங்களுக்கும் போறோம். அதுல முக்கியமா பார்க்கப்படுறது 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். அதுக்கடுத்து ட்ரோன் டெக்னாலஜி. இந்த 2ம் தான் இப்ப இந்தியாவோட கீ லிஸ்ட்ல இருக்கு. எது? தயாரிப்பு, ஏற்றுமதி 2லயுமே ஃபோக்கஸ் பண்றோம். இத பார்த்து பாகிஸ்தான் ஆல்ரெடி ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே ரத்த கண்ணீர்லாம் ஓடுறதுக்கு ஒண்ணும் சான்ஸ் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணிக்காக திருப்பி ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது தான். ஏன்னா அட்டி பால்கா மாட்டி அந்த அளவுக்கு. ஆனா இப்படி ஆயுத சந்தைய பிச்சு புட்டாங்களே அப்படின்னு சொல்லி சீனா ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு காலம் அங்க உள்ள புரொடக்ஷன் யூனிட்ட இங்க மாத்துறாய்ங்க அப்படிங்கிறதும், எல்லைகள்ல பிசிக்கலாவே நம்மள அட்டி உரிச்சு, பிரிச்சு எறிஞ்சுட்டானே அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இப்ப அடிஷனலா ஆயுத சந்தைகள்ல உண்மையான மைலேஜ் தம்பி, உண்மையான மைலேஜ் அப்படின்ட்டோம். அவன் இப்ப ஏற்கனவே திருடிட்டு வந்தோம், பொம்மைய வச்சு ஊர ஏமாத்துனோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பெரும் யோசனையில இருக்கிறது யாரு அப்படின்னா சீனா தான். ஆனா யோசிச்சு பயன் இல்ல. இந்தியா எந்திரிச்சிருச்சு. இந்தியாவுக்கு தொந்தரவு குடுக்க, குடுக்க இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மூடிட்டு இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமா இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இவனுங்க சீண்ட, சீண்ட எகிறி, எகிறி அடிக்கிறோம். காரணம், பல வருஷங்கள் சுதந்திரம் வாங்கினதுலருந்து எந்த கட்டமைப்பையும் உருவாக்காம வச்சிருந்த இந்தியா, கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிட்டு வந்துச்சு. ஆனா சீனாவோட சண்டை அப்படின்னு வந்ததுக்கப்புறம், சட்டார்ன்னு 3 வருஷத்துல 30 வருஷத்தோட இலக்க அடைஞ்சுட்டோம். அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துல 6 வருஷத்துக்கான இலக்க தான் அடைஞ்சிருந்தோம். ஆனா அடுத்த 3 வருஷங்கிறது 30க்கு போயிருச்சு. எதுக்கு? சீனா சீண்டவும். அதே மாரி பாகிஸ்தான் சீண்டவும், ஆயுத சந்தைகள்ல ஸ்லோவா முன்னேறிக்கிட்டு இருந்தோம். கணிசமான அளவு புடிச்சோம். 0ல இருந்து டக்குனு, என்னடா இவ்வளவு லட்சம் கோடிக்கு வித்துருக்காய்ங்க அப்படின்னு உலகம்லாம் பார்க்கும்போது, டக்குனு அது 50% ஏறுச்சுன்னா, மிரண்டு போமாட்டாய்ங்க. அப்படிதான் ஒட்டுமொத்த நாடுகளும் மிரண்டு போயிருச்சு. எதிரி சீனா கண்ல ரத்த கண்ணீரே வருதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.